இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் யூட்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஜான் யூட்ஸ் என்பவர் பிரான்ஸ் தேசத்தில் 17வது நூற்றாண்டில் பிறந்த மாபெரும் புனிதர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். பல துறவு சபைகளினுடைய நிறுவனர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற நல்லாயன் அருட்சகோதரிகளுடைய சபை நிறுவனரும் இவர்தான். சேசு மரி துறவர சபையினுடைய நிறுவனரும் இவர்தான். அன்னை மரியாளுடைய இரக்கத்தின் புதல்விகள் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவு சபையினுடைய நிறுவனரும் இவர்தான் என்று வரலாற்றில் நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலிருந்தே ஞானத்திலும் புனிதத்திலும் இவர் வளர்ந்தார். குருத்துவத்தின் மீது நாட்டம் கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்த அந்த மறைமாவட்ட குருகுலத்திற்கு சென்று குருத்துவ படிப்புகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். சென்ற இடங்களிலெல்லாம் மறைவுரை ஆற்றுகிற ஒரு அருட்தந்தையாகவும் அதே நேரத்தில் அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட ஒரு குருவாகவும் இயேசுனுடைய திரு இருதய பக்தியை சென்ற இடங்களிலெல்லாம் பரப்பிய ஒரு குருவாகவும் அதே நேரத்தில் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தினுடைய பக்தியை பரப்பிய ஒரு புனிதராகவும் தான் வரலாற்றில் இவர் அறியப்படுகிறார். பிரான்ஸ் தேசம் மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதும் இவர் பயணம் சென்று இயேசுனுடைய திரு இருதய பக்தியையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தினுடைய அந்த பக்தி முயற்சியையும் எல்லா இடங்களிலும் பரப்பினார். துறவு சபைகளை ஏற்படுத்தினார். ஏழை எளியவர்களுடைய கல்வி பணியில் இவர் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மருத்துவ பணியிலும் இவர் ஆர்வம் கொண்டிருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். 17வது நூற்றாண்டினுடைய மாபெரும் ஒரு புனிதராகவும் திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு புனிதராகவும் தான் இந்த புனித ஜான் யூட்ஸ் அறியப்படுகிறார். இந்த புனிதரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி திருச்சபையை வளமுறை செய்கிற ஒரு பணியிலும் நாம் வாழ்கிற எல்லா இடங்களிலுமே இறை அரசை கட்டி எழுப்பிட வேண்டிய ஞானத்தையும் மன துணிவையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு இந்த புனித ஜான் யூட்ஸ் என்பவருடைய பரிந்துரையால் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நிலக்கிழார் ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய நிலத்தில் வேலை செய்வதற்காக அதிகாலையில் ஒரு சில பேரை ஒரு நாளுக்கு 1 தெனாரியம் வீதம் கூலிக்கு அவர்களை அமர்த்தி செல்கிறார். பிறகு 9 மணிக்கு வீதியோரம் வருகிறார். அங்கே நிறைய பேர் வேலை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வேலைக்கு அழைக்கிறார், அதே 1 தெனாரியத்திற்காக. பிறகு 10 மணிக்கு வருகிறார், 12 மணிக்கு வருகிறார், 3 மணிக்கு வருகிறார். அந்த வந்த நேரங்களில் எல்லாம் வேலை இல்லாமல் இருந்த பலர் மீது இரக்கம் கொண்டு அவர்களை கூலிக்கு அமர்த்துகிறார். தன்னுடைய மேற்பார்வையாளரை அழைத்து இன்றைக்கு வேலை செய்தவர்களுக்கு 1 தெனாரியம் வீதம் கூலியை கொடுக்க சொல்கிறார். முதலில் அதிகாலையில் வேலைக்கு வந்தவர்கள், ஆகா நம்ம காலையிலே வேலைக்கு வந்தோம், நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லோருக்கும் 1 தெனாரியம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. முதலில் வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர் என்ன கொடுமைக்காரராக இருக்கார், கடைசியில் வந்தவங்களுக்கும் அந்த 1 தெனாரியத்தை கொடுக்குறாரு, காலையிலேருந்து மாடு மாதிரி வேலை செஞ்ச நமக்கும் 1 தெனாரியத்தை கொடுக்குறாரு, இந்த மனுஷனுக்கு நீதி இல்லையா, இந்த மனுஷனுக்கு கண் இல்லையா, நம்ம பட்ட கஷ்டத்தான் அவர் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு முணுமுணுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த நிலக்கிழார் கடைசியில் உங்களுக்கு ஒரு நாளுக்கு 1 தெனாரியம் என்று தானே நான் ஒத்துக்கொண்டேன், நான் அவனிடத்தில் தாராளமாக இருப்பதை பற்றி உங்களுக்கு என்ன என் மீது பொறாமை அப்படிங்கிற ஒரு துணியில் தான் இன்றைக்கு அவர்களுக்கு புரியும்படியாக சொல்கிறார். மனித கணக்குகளின்படி பார்க்குற நேரத்தில் இந்த நிலக்கிழாரனுடைய ஒரு செயல் என்பது நீதியற்ற ஒரு செயலாகவும் சமூக நீதியற்ற ஒரு செயலாகவும் நமக்கு தோணலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் இன்றைக்கு அவர் செய்தது, அவர் தான் விருப்பப்பட்டவர்களுக்கு தன்னுடைய பேரருளை இன்றைக்கு பொழிகிறார் என்பதையே. இரண்டாவதாக, கடவுள் மனிதர்களுடைய கணக்குகளின்படி அல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய தேவைக்கேற்றவாறு அவர்களுக்கு அருளை பொழிகிறார் என்பதைத்தான் இந்த ஒரு உவமை நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது. அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய அருள் மனித கணக்குகளின்படி அல்ல, மாறாக கடவுளுடைய தாராள உள்ளத்தை பொறுத்து, அவருடைய பேரன்பை பொறுத்து அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு கடவுள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். நான் எல்லா நாளும் கோயிலுக்கு போகிறேன்,
வருஷம் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறேன், விரதம் இருக்கிறேன், கடன் திரு நாட்களை எல்லாம் விடுவது கிடையாது, குடும்ப ஜெபமாலை செய்கிறோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்குறாரு. அவங்க இப்போ தான் திருச்சபைக்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு பார்த்து கடவுள் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரே அப்படி என்று சில நேரங்களில் நமக்கு நாமே முணுமுணுத்து கொண்டு இருப்பதை நாமே உணர்வோம். அன்பின் மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கான பதிலை தான் தருகிறது. நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய கணக்குகள் கடவுளுடைய கணக்குகள் அல்ல. மாறாக இறைவனுடைய அருளை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, இறைவனுடைய மீட்பை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கடவுள் முடிவு செய்கிறார். அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு அருளை பொழிகிறார். இந்த அருமையான ஒரு தினத்தில் நம்முடைய கடின உழைப்புக்கு இறைவன் பலன் தரவில்லையே, நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளுக்கு ஏற்றவாறு கடவுள் பதிலளிக்கவில்லை என்கிற எண்ணங்களை விடுத்து கடவுளுடைய பேரருளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் கடவுளுடைய அந்த அளவு கடந்த கருணையை நாமும் பெற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்கள் பெறுகிற பொழுது மன மகிழ்வோடு அவர்களையும் வாழ்த்தி அவர்களுக்காகவும் ஜெபிக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.